ரெசிபி தமிழா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் உமா முருகேசன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, உளுந்து முறுக்கு ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்டியாக நம்ம நினச்ச உடனே நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம கையால் செஞ்சு கொடுக்க முடியும். அது எப்படி செய்யலாங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ரெசிபி தமிழாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதனுடைய பெரிய குவான்டிட்டி ஃபுட்டி தமிழா சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதனோட லிங்க் கீழே கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டு முறையில் தயாரிக்கப்பட்ட அனைத்து மசாலா பொருட்களும் ஃபுட்டி தமிழா சேனல் மூலமாக நானே என் கைப்பட வறுத்து தரமாகவும் சுவையாகவும் நான் கொடுத்துட்ருக்கிறேன். இது சாம்பார் பொடி, ரசப்பொடி உட்பட 10 வகையான மசாலா பொடிகள் நான் கொடுத்துட்ருக்கிறேன். இது தேவைப்படுறவங்க கீழே இருக்க காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆல் ஓவர் இந்தியா நம்ம கொரியர் மூலமாக அனுப்பி வைக்க முடியும். உளுந்து முறுக்கு செய்ய தேவையான பொருட்கள்: 1.5 கப் பச்சரிசி மாவு, 1/2 கப் வெள்ளை உளுந்து, பொரிக்க தேவையான அளவு ஆயில், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் கருப்பு எள்ளு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம இந்த பச்சரிசி மாவு எப்படி பதப்படுத்துறங்கிறது நம்ம வீடியோ வந்து ஃபுட்டி தமிழாவில் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்க்காதவங்க அதனுடைய லிங்க் கீழே கொடுக்குற, போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி நம்ம பதப்படுத்தின மாவு எடுத்துருக்கோம். இல்லை நீங்கள் கடையில் வாங்கின மாவு தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த மாவையை நல்லா வறுத்துட்டு நல்லா வந்து 2-3 முறை ஜலிச்சுட்டு கட்டி இல்லாமல் எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது 1/2 கப் உளுந்தை வந்துட்டு நம்ம கழுவிட்டு குக்கரில் போட்டு ஒரு 2 விசில் விட்டு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் கம்மியாக இருக்கிறனால சீக்கிரமாக வெந்துடும், ஒரு விசிலே போதும். நீங்கள் வெந்த உளுத்தம்பருப்பை தண்ணி வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம உளுந்து மாவு அரைச்சி எடுத்தாச்சு. அது கூட பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசி மாவு, சீரகம், எள்ளு, பெருங்காயத்தூள், உப்பு எல்லாமே சேர்த்து நல்லா முறுக்கு மாவு பாதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வெண்ணெயோ இல்லை சூடான எண்ணெயோ எதுவுமே சேர்த்த தேவையில்லை. நம்ம உளுந்து மாவு போடும்போது நல்லா கிறிஸ்பாக வரும் முறுக்கு. அடுத்தது மாவெல்லாம் நல்லா பிசைஞ்சாச்சு. அடுப்பில் வந்து வடை சட்டி வச்சு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் முறுக்கு உலக்கில் போட்டு இதை வந்து சின்ன முறுக்காக நமக்கு எந்த சைஸுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து நம்ம சுற்றி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம சுற்றிக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் சூடானது இதை போட்டுக்கலாம். சுத்தின முறுக்கை ஒன்றா நீங்கள் போட்டு நல்லா வந்து பொன்னிறமாக, அதாவது இது பொன்னிறமாக வராது, ஒயிட்டாக தான் வரும். முறுக்கு வந்து ரொம்ப நல்லா கிறிஸ்பாகவும் இருக்கும். அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் இல்லாமல் ஹை ஃப்ளேம்லேயும் இல்லாமல் மீடியமாக வச்சுட்டு ஒரே ஹீட்டில் வச்சு நீங்கள் முறுக்கு பொரிச்சு எடுக்கலாம். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு முறுக்கு. இன்றைக்கி நம்ம உளுந்த முறுக்கு ரொம்ப சூப்பராக நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ரெசிபி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் வரும், அதுவும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.